ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொத்துனி கீழே விழுந்துருந்துச்சு. நான் மார்னிங் பார்க்கும்போது சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஸ்லோவாக இப்போ ரிகவர் ஆகி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 24,417 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 80,115 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 50,887 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி பேங்க்லேயும் இன்னைக்கு பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. இப்போ வரைக்கும் 429 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 8 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. 1085 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 1087 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. 5% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ மோரோலாட்டு பார்த்தீங்கன்னா நொமுரா வந்து இன்னைக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதோட டார்கெட் ப்ரைஸை. 1141 ரூபா முன்னாடி வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1294 ரூபாட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 26% பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து பொட்டன்ஷியல் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ்க்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க நொமுரா. அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்துருந்துச்சு. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த ராணிப்பேட்டையில் வந்து 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிட்டு சீக்கிரம் வந்து அங்கே அடிக்கல் நாட்ட போகிறாங்க நம்மளோட தமிழ்நாடு சிஎம் தலைமையிலன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து JLR கார் வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோஆர்டி இது எல்லாமே டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 525 கோடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முந்தின குவார்ட்டரில் வந்து 900 கோடி பண்ணியிருந்தாங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 576 கோடி பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 9% டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 900 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது 525 கோடியாட்டு குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8,598 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 8,189 கோடி 5% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. பட் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 11,266 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. மோரோலாட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பயங்கரமான அடி விழுந்திருக்கு. ரெவன்யூலையும் சரி ப்ராஃபிட்லையும் சரி பயங்கரமான அடி விழுந்திருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 820 கோடியிலேருந்து 912 கோடியாட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பார்க்கும்போது எபிட்டா மார்ஜின் 10%லேருந்து 10.6% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டொமஸ்டிக் மாஸ் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 8% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் 30.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் மார்க்கெட் ஷேர் வந்து 33.3% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 15,345 யூனிட்ஸாக இருக்குது. 4% வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வால்யூம் 2,324 யூனிட்ஸாக இருக்குது. 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்சிடரியாக இருக்கிற ஸ்விட்ச் மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. இந்த மாதம் தான் அவங்க வந்து LEV3 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணாங்க. ஸோ செகண்ட் EV செக்மெண்ட்டில் ELCV அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்விட்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரோலாட் இது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட். பட் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேஸில் பயங்கரமான அடி. அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி. இப்போதைக்கு அசோக் லைலாண்ட் ஷேர் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ரீசெண்டாக நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5% மேலே அடிச்சிருந்தாங்க. 224 ரூபா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் இப்போ 231 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரோஆர்டி இது அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 7% ரைஸ் ஆயிருக்கு. 747 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே விழுந்திருக்கு. 934 கோடி முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் பேஸில் மேலே போயிருக்கு. ரெவன்யூ 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,084 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்க சில சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரூரல் அர்பன் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்காங்க. 800 நியூ டிஸ்ட்ரிபியூஷன் டச் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. கேஷ் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீடிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேல் கப் வந்து 800 நியூ டச் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாட்டு 2.05 லேக் வில்லேஜஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை. இந்த குவார்ட்டரில் 5,000 வில்லேஜஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்ச செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களோட பிவரேஜஸ் பிஸ்னஸ் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. நெஸ்கஃபே கிளாசிக் வந்து ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. நெஸ்கஃபே சன்ரைஸ், நெஸ்கஃபே கோல்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. நெஸ்கஃபே ரோஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரீமியம் காஃபி போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் க்ரோத் காமிச்சிருக்கு. அவங்களோட ப்ரிப்பேர்ட் டிஷ்ஷஸ், குக்கிங் எய்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30% க்ரோத் காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில்.
மசாலா ஏ மேஜிக் அது பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. கிட்கேட் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரோத்தை மெயின்டைன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இ-காமர்ஸ் வந்து 7.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. அவுட் ஆஃப் ஹோம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் மூமெண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் சரி குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நெஸ்லே இந்தியா ஷேரில் இன்றைக்கி என்ட்ரி கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி 3% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ ஷேர் எடுத்து பார்க்கும்போது 8ஆம் தேதி ஜூலை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹2.75 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹8.50 அந்த டிவிடெண்ட் வந்து பே அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அந்த ஃபைனல் டிவிடெண்ட் ₹8.50 உங்களுக்கு ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெஸ்லே பொறுத்தவரைக்கும் டிவிடெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெஸ்லே இந்தியாவும் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. ஸோ அவங்களோட நியூட்ரிசிட்டிக்கல் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி இந்த கொலாபரேஷனில் வராங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா வந்து 49%, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் 51% ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸும் நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அவங்களோட நியூட்ரிசிட்டிக்கல் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 400 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் பார்க்கும்போது 274 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இப்போ 400 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த குவார்ட்டரில் தான் ஹையஸ்ட் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. 1,75,619 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 17.1% க்ரோத் காமிச்சிருக்கு. அக்ரிகேட் டெபாசிட் பார்க்கும்போது 1,164 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 75,415 கோடியா இருக்கு. 19.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 558 கோடியா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 903 கோடியா இருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.54% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் 3.53% இருந்துச்சு. நெட் என்பிஏ 1.66% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் 1.58% இருந்துச்சு. ஸோ கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 3% மேலே ஏற்றிருந்தாங்க. 235 ரூபா வரைக்கும் போனது. 233 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிசல்ட்ஸுக்காண்டி தான் இந்த ஷேர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி சவுத் இந்தியன் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அதே மாதிரி இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் ஆக்சுவலாக நேற்று கீழே விழும்னு சொல்லி அப்படி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. 204 ரூபா வந்திருக்கு. ஸோ மோர் ஒரு பார்த்தீங்கன்னா மணப்புரம் பெரிய ஒன்றும் வேல்யூஷன் இல்லை. 200 ரூபா இருந்தாலும் ப்ரைஸ் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கும்போது 8 or 7 தான் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக். ரீசெண்டாக நான் லாஸ்ட் கன்சிடரேஷன் லெவலில் 170 வரைக்கும் தான் மணப்புரம் ஃபினான்ஸில் கன்சிடர் பண்ணி தான் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் தான் இருக்கிற மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ இதில் நிறையவே டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னா இது கீழே விழும். அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இது வந்து மேலே போகும். மோரோராட்டு இவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்லா தான் இருக்குது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கீழே விழுந்ததுக்கு கோல்டோட ப்ரைஸ் கீழே விழுந்துருந்துச்சு. அதனால தான் இதை அடிச்சிருப்பாங்க. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் 204 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி என்னோட ஒப்பீனியன் இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கோல்டோட ப்ரைஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த இம்போர்ட்டுக்கான கஸ்டம் டியூட்டியை வந்து இவங்க கட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் விழும். ஸோ அதனால இந்த ஷேரும் ஒரு 180 வரைக்கும் உடனே இறங்கட்டாலும் ஒரு 180 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ பொறுமையாக இருந்து கன்சிடர் பண்ணுங்க மணப்புரம் ஃபினான்ஸில். டிசிபி பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 131 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டரில் 155 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 497 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் அது 3.23% இருந்துச்சு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.18% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் அது 1.11% இருந்துச்சு. மோரோராட்டி இது ஒரு நெகட்டிவ் அப்டேட் இருக்கு இந்த என்பிஏ இன்க்ரீஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ் கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4% மேலே அடிச்சிருந்தாங்க. 127 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கும்போது 4% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டிசிபி பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசோல் 175 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இது அந்த ரேஞ்சை டச் பண்ணுமாங்கிறது ரொம்பவே டவுட் தான். இது வந்து டிசிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரவுண்டாக சொல்லணும்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3905 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 4% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 3757 கோடி பண்ணியிருந்தாங்க. என்பிஏ பார்த்தீங்கன்னா ஜிஎன்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து 4.14% இருக்கு.
இந்த குவார்ட்டரில். அதே முந்தின குவார்ட்டரில் 4.23% இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5.15% இருந்துச்சு. ஓவராலாட்டு கிராஸ் என்பிஏ கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 1.24% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 1.27% இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1.57% இருந்திருக்கு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்டேட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்பிஏ குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகல, மாடரேட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 112 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட் இப்போதைக்கு நான் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன் இந்த ஷேரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இன்னைக்கு இந்த ஷேர் 4.5% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ நான் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி 229 ரூபா அந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் ஹை லெவலில் டச் பண்ணாங்க. அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17% கீழே விழுந்திருக்கு. இது வந்து 8 ஸ்ட்ரைட் டே வந்து அவங்க 8 நாள் தொடர்ந்து கீழே விழுந்திருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் நடக்காத நிகழ்வு இந்த ஷேரில் நடந்திருக்கு. ஸோ நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிடர் பண்ணலாம் இந்த ஷேரில் ஐஆர்எஃப்சியில். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நமக்கான வாய்ப்பு வருமா, ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 182 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 184 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4.5% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன் இந்த ஐஆர்எஃப்சி ஷேரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் இந்த ஷேர் இன்னைக்கு 2% அடிச்சிருந்தாங்க. பட் இதில் ஒரு அப்டேட் வந்துருந்து இவங்களுக்கு 192 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 2% மேலே அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை அவங்களோட கேஜி டவுன் பிளாக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளோட்டிங் ப்ரொடக்ஷனை. இது மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 16 வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோல் பெட் மீத்தேன் பிளாக்ல வந்து பொக்காரோ ஜார்க்கண்டில் இருக்க கோல் பெட் மீத்தேன் பிளாக்ல வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் தான். ஸோ இப்போ அவங்களோட இனிஷியல் ப்ரொடக்ஷன் வந்து 1,70,000 SCMD இருக்குது. எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், இந்த கரண்ட் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் அது 3 லட்சம் SCMD மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டினை ஓஎன்ஜிசியோட ஷேர் ப்ரைஸ் நல்லா ரேலி இருந்துச்சு, 5% மேலே ரேலி இருந்துச்சு. ஆயில் இந்தியா கேஸோடது பார்க்கும்போது 8% மேலே ரேலி இருக்கு. IOCL 5% அப்பு, BPCL 3% அப்பு, HPCL வந்து 5% மேலே அப்பு. இன்னைக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரேலியாக இருந்துச்சு மோரோராட்டு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை இந்த ஜூனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாலேருந்து இம்போர்ட் பண்ணதை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆயில் இம்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் சிங்கில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஏஷியாலே ஃபர்ஸ்ட் லோ கார்பன் சிங்க் பிராண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஈகோசன் அப்படிங்கிற பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஷியாலே இந்த ஃபர்ஸ்ட் லோ கார்பன் கிரீன் எனர்ஜி சிங்க் பிராண்டை வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டு இது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சிங்க் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.